என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாய மூஞ்சிய பாரு மூஞ்சிய. என்னடா காலையில அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து பொண்ணுகிட்ட தாலி கட்ட கருவாப்பட கேட்ட, அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். இது என்ன தாலி கட்டுக்கா மந்திரி கட்டுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப் யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விடுறா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துலடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் இதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கூடாதுன்னு. என்னடா என்ன விஷயம்? ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகிற? விளையாட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் விளையாட ஏன்டா எடுத்த நீ? கேட்காம 5-10 வேணா எடுப்பேன், அல்பத்தனமா ஆணி பிளேடெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லடா. உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேடுறா, ஏன்டா என்கிட்ட பாயிர? அல்லண்டா எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான்டா. அடா அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத கொடுத்துல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை சரியா பெரிய வெட்டா போச்சுடா. உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக? உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்கால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. உன் ஃப்ரெண்ட் ரத்தம் சிந்துறான்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திருவேன். இனிமேல இவனுங்க வச்சிருக்க கூடாது, வெட்டிட வேண்டியதுதான். அடைக்கி வாசி, வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறதா ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறதா? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கடான்னு கேட்டுட்டீங்களா? அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். நெஞ்சு வலி தான் ஆஸ்பத்திரி கூட்டு போக, லைட் ஹவுஸுக்கா கூட்டி போவேன். ஹலோ, யார லாக்மியா? என்னப்பா விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி? ஹலோ, ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? போய் லைன்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரி, 6 இன்ச்சு வித்தியாசம், மயில் கணக்குல சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் மனோகர், ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வரவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணாங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம்ஸ் வேல பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பாஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார். ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 பாட்டில் ஏ குரூப் பிளட் பேங்க் கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார் 10 ஃபுட்பால் வேணும். அவ்வளவுதானே? 10 ஃபுட்பால் ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிட? லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 பாட்டில் எடுத்து, பாட்டில் கிடையாதா? ஓ ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானையா உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச், அது இதுன்னு உளறிட்டே இருந்த இடியட். என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார். உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு? 4000 ரூபாய் கொடுத்து 5 பாட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 கிரிக்கெட் பால், 10 பாஸ்கெட் பால். அலாம் குழம்பி போய் வச்சுட்டான். நேர கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு. மேல என்னையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, லீவு கேட்க வந்தா நீ எல்லாம் ஒரு மனுஷன். லீவு வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்? இப்ப நடந்து எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டயத்துல கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ?
நீங்க தானே சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரோக்ராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே. இங்கதான் பண்ண மாட்டேன், வெளிப்படையா ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீட நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா, கெட் லாஸ்ட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இங்க வரணும்? இல்ல முதியோர் கல்வியை நடத்த போறோம், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். சரி, வர வர எல்லா பையனுக்கும் பைத்து பிடிச்சு போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட். பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா விலங்கடே. ஒரு வயசு பொண்ணு கடத்தருக்கெல்லாம் வர முடியாத, அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. வியாபாரம் ஆகணும், விலைக்கு போங்க. ஏமா எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கா? நான் அந்த பாதுதான் போறேன். ஜீப்ல ஏறிக்கோ, கொண்டு போய் விட்டுறேன். தேங்க்யூ அங்கிள். பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஹலோ, ஐ ஆம் கர்னல் சுந்தரம். கொடுங்க சார் கைய. முத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர்னு நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா? விரோதம் இல்லன்னா அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதான பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார் வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே. ஏய், ஒரு காப்பியை சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன். நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க, நம்ம 2 பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்டுற? டேய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னால சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கட்டிங்க? ஒண்ணும் இல்லையே. ஏன்? எங்களுக்கு டைம் சரியில்லை சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தரம் மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. 2 நாள் 2 days செட்டப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ஜாய். அப்பா, ஆமா, அவசரமா நீங்க எங்கேயாவது போறீங்களா? ஏன்? ஜீப் எடுத்துட்டு போயிடாதீங்க, நான் பேங்குக்கு போகணும். இருமா. ஏமா, நீ சொன்ன வார்த்தை நான் எப்பவாவது மீறி இருக்கனா? அதுல ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இருக்கிற வசதிக்கு நீ போய் பேங்க்ல வேலை பார்க்கணுமா? காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவை தாத்தா வாக்குமா? நீங்க கேக்குறதும் அவ மாட்டேங்கிறதும் வழக்கமா போச்சு. வேற வேலையே இல்ல உங்களுக்கு. நீங்க தாத்தா ஆவறதுக்காக நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்பா, எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கணும்னு இல்ல, செகப்பா இருக்கணும்னு இல்ல, நல்ல தைரியசாலியா சரியான ஆம்பளையா இருக்கணும். இது என்னமா அதிசயமா இருக்கு? ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளைவா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அப்பா, நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் சொல்றது ஆண்மையுள்ள ஆம்பளைய. ஓ, நீ சொல்ற விஷயத்தை யோசிக்க வேண்டியதுதான். ஒருத்தன் இருக்கான். யாருப்பா? கொள்ளக்கார வீரப்பன். அவன் போலீஸுக்கே டிமிக்கி கொடுக்கறானே, நமக்கு எங்க கிடைக்க போறான்? ஐயோ, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஆண்மை பத்தி சொன்னா அடுத்த ஸ்டேஜ் இந்த பாருமா. ஸ்டேஜ பத்தி ஏன்ட்ட சொல்லாத, நான் பல ஸ்டேஜ் பார்த்தவன். உங்க அம்மா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். நீ கல்யாணம் பண்ணினா அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். பண்ண போறியா இல்லையா? அப்பா, டெய்லி கல்யாணத்தை பத்தி பேசி எனக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க. என்னைக்கு மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கிறானோ அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பேசி முடிச்சு வைங்க. அது வரைக்கும் போங்க. பொண்ணை பார்த்ததும் வாய ஆண் பிறந்துகிட்டு இருந்த மச்சான், இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா நம்மள ஓரம் கட்டிட்டு இவர் தனியா தள்ளின்னு போலாம் ஐடியா போறாரு போல இருக்கு. அடச்சா, அதெல்லாம் ஒரு பொண்ணு ஐயா. என் வீட்டு நாய் கூட சீந்தாது. பொண்ணா பொண்ணு? ஏங்க, அந்த பொண்ணுக்கு என்ன குறை? குறையா? ஆம்பளைக்கு சேலை கட்டின அலி மாதிரி இருக்குது. பொண்ணா? இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட எங்களுக்கு ஒரு குறையும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுடா, நீங்களா காட்டுல பிறந்த பயலுங்க. சேலைய பார்த்த உடனே அலறி அடிச்சு ஓடுறீங்களே 2 கட்ட முண்டா. யாரு? அவதான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். டெக்னிக்க மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க. என்னடா டெக்னிக்? அண்ணா,
உங்களுக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லடா. அந்த பொண்ணோட பரம்பரை என்ன, அவங்க அம்மா ஆறு, அவங்க அப்பா ஆறு, அவன் அப்பா எந்த கேனையா இருந்தா எங்களுக்கு என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவளை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அதை இப்பவே மறந்துருங்க. ஏன், என்ன காரணம்? உங்க மாதிரி பிளாட்பாரத்துக்கெல்லாம் அவங்க அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பெத்த அப்பனுக்கு தெரியாது அவங்க பரம்பரையை பத்தி. நான் தாண்டா அவங்க அப்ப, நான் தாண்டா அவங்க அப்ப. எனக்கு இது வேணும், என்ன வேணும். எங்கடா புறப்பட்ட? அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். தாத்தா மண்டே போட்டாரா? சொந்தக்காரருக்கு சீரியஸ் ஆபரேஷன். எங்களை விட்டா உனக்கு வேற சொந்தமே கிடையாது. திடீர்னு எப்படா சொந்தக்காரங்க வந்தாங்க? தூர தப்பாடா. அப்பா தூரம் ஆயிட்டாரா? அது வந்து இந்த சித்தப்பாவும் சித்தியும் 2 பேருக்குமே ஆபரேஷனா? அது இல்லடா. இது உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம். போய் தொலை. ஏண்டா ஸ்ப்ரே வச்சிருக்கியா? பாடி ஸ்ப்ரே. சித்தப்பா அங்க சாக கிடக்குறாரு, அவரை பாக்குறதுக்கு நீ பாடி ஸ்ப்ரே போட்டு போணுமா? உண்மையே சொல்றா, எங்கடா போற? ஜபார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. உனக்கு நம்ப இஷ்டம் இருந்தா நம்பு. கையடா, சட்ட கசக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு துவச்சு மாட்டிருக்க. எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒரு டைப்பா வர்றான். நீ எங்கடா புறப்பட்ட? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மலேசியால இருந்து மாமி வராங்கடா. மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எப்ப ரயில் விட்டாங்க? மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு. டேய், தேவையில்லாத கேள்வி கேட்காத. டேய், மணவரப்பட்டில நல்ல ஷூ எடுனோட. அங்க எடுக்க தேவையில்லை, இருந்த உன்னையும் நான் போட்டிருக்கேன். உனக்கு அதுக்குடா ஷூ? தென்காசில இருந்து எங்க அப்பா மாட்டை ஓட்டிட்டு மார்க்கெட்டுக்கு வராரு, அவரை பஸ் ஸ்டாண்ட்ல பிக்கப் பண்ணனும், அதுக்கு தான் ஷூ. உங்க அப்பாவை பார்க்க போறதுக்கு புது ஷூ அவசியமோ? சாக கிடக்குற அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்கு அவன் பாடி ஸ்ப்ரே போட்டு போறேங்கிறான். உயிரோட இருக்கிற எங்க அப்பனை பாக்குறதுக்கு ஷூ போட்டு நான் போக கூடாதா? எங்கடா போற? சொல்டா. எல்லாரும் சொல்றதா இருந்தா நானும் சொல்றேன். மனோகர் வெளியே குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டிரெஸ் டை எல்லாம் நீங்க எடுத்திருக்கீங்கிறத அவங்கிட்ட நான் சொல்றதுக்குள்ள நீங்க எங்க போறீங்கிறத சொல்லுங்கடா. கட்டாதரா, சொல்றேன். சொல்லு. நான் கல்யாணிய தனியா பாக்கணும்டா. எனக்கும். நானும் கல்யாணிய எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போனா ஒண்ணும் நடக்காதரா. ஏய், எல்லாரும் சேர்ந்து போலாம்டா. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கிடைக்கட்டும். அப்படி இல்ல யாருமே போக வேண்டாம். சீக்கிரமா முடிவெடு. என்ன சொல்ற? ஓகேடா, அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவனை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஜென்ட்லா ஒதுக்கணும். சரியா? கோட்டு, டை, பேண்ட், சட்டை. டேய் 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 நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லுடா. மரியாதை கேக்குறேன். என் ட்ரெஸ்ல குடுத்து பாக்கடா. டேய் கொன்னுருவேன். ஹலோ. டேய் வாங்கடா. ஏரியாவில் வந்து சைட் அடிக்கிறீங்க. என்ன திமிரு உங்களுக்கு? கொண்டு போய் முட்டி தட்டினா சரிப்படும். ஓடுறேன் சார். ஓடுறேன் சார். இல்ல சார், வந்து பொண்ணுல தெருவுல நடமாட முடியல. இந்த பசங்க மனசுல மன்மத குஞ்சு நினைப்பு போல இருக்கு. இந்த காரணத்தியா நடக்கும். Practice yesterday's lessons, okay? Now I'll go coming. Hey you! கிளாஸ் நடக்கும்போது 2 பேருக்கு வெட்டி தரமா வரேன். 2 பேச்சு போரிக்கு பசங்களா? உங்களுதானா? போன வாசுகி. நேற்று வந்து இருந்தவர்கள் என்னை பார்த்தார்கள், நடனத்தை ரசித்தார்கள். ஆனால் என் கண்கள் மட்டும் உங்களை மட்டும் தான் ரசித்தன. இப்படிக்கு உங்கள் கல்யாணி யாரு? என்ன இது?
நோ நோ நாட் மீ. நான் ஒண்ணும் பார்க்கல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. காசு போங்க. ஐயோ மாந்துகளா கொடுத்ததே. irrelevant, irregular, irresponsible, inquisitive. அறிவு இருக்கா அவனுக்கு? இருக்கா? இந்த வயசுல பொம்பளை ரூமுக்குள்ள போலாமா? பொம்பளை படம் போட்டிருக்கு, லேடிஸ் டாய்லெட் எழுதி இருக்கு. அதனால லேடிஸ் டாய்லெட்டா லேடிஸ் டாய்லெட்டா? நீ போலாமா? சார் எனக்கு அவசரம். அவசரம்னா அர்ஜென்ட். விளக்கறியா? நான் உள்ள போனப்ப யாருமே இல்ல சார். யாரும் இல்லையா? இருந்திருந்தா அது நாம் சார் அவங்க மட்டும் சத்தம் போடாம இருந்திருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சார். நீ தப்பு பண்ணலாம், அவங்க சத்தம் போடக்கூடாதா? தப்பு பண்ணிட்டு போறது ஓடனா சத்தம் போட்டு புடி சார், ஹலோ புடி சார் அப்படின்னு கத்துவானா? சார் தயவு செஞ்சு புடி சார், முடிஞ்சா பிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு கத்துவானா? நீ தெரியல, உன்னால எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன சார் வளவளன்னு பேசிட்டு? ஸ்டூடெண்ட் சார்னா நாங்க மறக்கலாம், இவர் சீட்டை நீங்க தான் கிழிக்கணும். சீட்டை கிழிக்கிறது தைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். போங்க போங்கம்மா. ஐ எம் வெரி சாரி சார். இனிமே எனக்கு எவ்வளவு அவசரமா வந்தாலும் லேடிஸ் டாய்லெட் பக்கம் போவே மாட்டேன் சார். நேரா என் ரூமுக்கே வந்துடுறாங்கறியா? என்ன சார் உங்களுக்கே அந்த கஷ்டம்? யங் மேன், யங் நோ இதுக்கெல்லாம் போய் எழுதுகிட்டு இத பாரு, தப்பு பண்ணா மாட்டக்கூடாது, மாட்டிக்கிற மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், ஆனா மாட்டதே இல்ல, மாற்றப்ப தப்பு பண்றதே இல்ல. இப்போ உன்ன மாதிரி எங்க தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, மாட்டிக்கிட்டா அந்த நேரத்துல அந்த தப்ப அந்த பொண்ணு மேலே திருப்பி விட்டுருவேன். அதனாலதான் நான் இதனால் வரைக்கும் மாட்டதே இல்ல. புரியுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? இனிமே தப்பு பண்ணா உங்களை மாதிரி தான் பண்ணணும்னு புரிஞ்சுது சார். தட்ஸ் கரெக்ட். தேங்க் யூ. கெட் அவுட். சார் என்னையா தவறு விழுந்துருச்சு, கூப்பிடுற நேரத்துல வர மாட்டேன், இப்ப எங்க வந்த? அது இல்ல சார், லேடிஸ் டாய்லெட்ல ஒரு டீச்சர் அம்மா உள்ள மாட்டிட்டு கதவு திறக்க முடியாம ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்காங்க சார். டாய்லெட் டாய்லெட் டாய்லெட், இனிமே இந்த ஸ்கூலுக்கு டாய்லெட் ரூமே கிடையாது. இடிச்சு தள்ளையா, எல்லாத்தையும் வீட்லயே முடிச்சுட்டு வர சொல்லு போ. ஐயோ கிளாஸ் நடக்கிற நேரத்துல இவ்வளவு கூட்டம் வராண்டால, அதான் கிளாஸுக்கு போங்க போங்க போங்க, வருங்க உனக்கு சரியா சொல்லலாமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் அடிக்கவே இல்லை, நான் அடிக்கவே இல்லை. மனோகர் சார், என்னையா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டர்? லெட்டர்? இரு யாரோ ஒரு ஆள் கொடுத்துட்டு போனா. ஆளா? சரி நீ போ. நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். கிரண், வசந்த் டீச்சர். டீச்சர் இதுல கையெழுத்து போடுங்க. உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது, நாம் தினமும் சந்திக்கிறோம். இது எங்கே எடுத்துட்டு வர? மனோஜ் டேபிள்ல இருந்து. இடியட். வா பிரின்சிபலை பார்க்க போலாம். உன் டேபிள்ல இருந்து ரிஜிஸ்டர் புக்ல இருந்து இந்த லெட்டரை பியூர் எடுத்துட்டு வரும்போது கிடைச்சிருக்கு. ஒண்ணு உனக்கு யாராவது எழுதி இருக்கணும், இல்ல நீ யாருக்காவது எழுதி பயந்து ஒளிச்சு வச்சிருக்கணும். உண்மையில தெரிஞ்ச அவனை சொல்லு. சத்தியமா இனிமே நான் யாருக்கு எழுத மாட்டேன் சார். அடிச்சு சொல்லு, கையில் அடிச்சு சொல்லு. சாமி சத்தியமா இனிமே நான் யாருக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேன். அப்புறம் நம்ம சத்தியம் பண்ணி சொல்லிட்டா அப்படி விட்டுட்டா எப்படி சார்? இது எப்படி? நீங்க பனிஷ் பண்ணிதான் ஆகணும். அது வேணுமா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இது நடந்ததா? இப்ப என்னதான் உங்க முடிவு? இனிமேல் எப்படி? இனிமேல் யாருக்காவது கேக்குதா? இல்ல. இனிமேல் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள்
இந்த மாதிரி தப்புகள் இந்த ஸ்கூல் காம்பவுண்டுக்குள் செய்ய மாட்டேன் என்றும் லவ் ஏற்பட்டாலும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் நான் எந்த பெண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் நான் யாருக்கும் லவ் லெட்டர் எந்த பொண்ணுக்கும் லவ் லெட்டர் எழுத மாட்டேன் என்றும் உங்கள் முன்னிலையில் உறுதி செய்கிறேன் கீதா இவன் திருந்தவே மாட்டான். என்ன மனோ, நாங்க நினைச்சது சரிதானே? அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க? என்னடா எழுதிருக்கா சொல்றா, சீக்கிரம் படி சொல்லிடுடா, இல்லன்னா ஏக்கத்திலே மெலிஞ்சு செத்துருவான். நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்குடா? அவ இந்த லெட்டர் எழுதிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வர காரணம்? பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஏன் எழுதணும்? அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டுச்சுன்னா கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஒருவேளை அதனால அப்படி எழுதிருப்படோ. ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான், அழகான உருட்டு கட்ட. டேய் ஒழுங்கா பேசுறா, நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டியா வர போறவல்ல. இப்ப என்னன்ற? நமக்கு தங்கச்சி. போதும் நிறுத்துங்கடா, எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. ஐயோ, விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசகு புசகா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயத்துல நீங்க தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நாங்க என்ன மாட்டோம் நான் சொல்றோம். அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த பொண்ணு வேலை பாக்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கான். பியூனா? யாராம? அதான்டா நம்ம பெத்த பெருமாளு, பார்ல பாப்போம்ல. ஆமா, பேங்க்ல எவ்வளவு பாக்குறான்? ஃபுல் டைம் பார்லடா உட்கார்ந்திருக்கான். நான் அவன் அங்கதான் வேலை செய்யறான்னு நினைச்சேன். வாங்க 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 வாங்க. இவர்தான் பெத்த பெருமாள். பெருமாள் இவர்தான் நம்ம ஹீரோ. என் தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன். கம்பி எந்த வாழ மாட்டியோ, எந்த படிய தூடியோ என் தங்கச்சியும் வலையில விழ வச்சுட்டிய. அம்மாடிய கண்ணுக்குட்டிய, அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளும் கொஞ்சம் சொல்லிவிட. வெக்கத்து பாரு, வெக்கத்தை. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதா. இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல. மேல என்னன்னு கேளுங்கடா கழுதிங்களா. சொன்னா தானடா தெரியும். பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க. அவன் என் இடத்தும் பார்த்தது இல்லையே. நான் தான் அவளோட உடன் பிரவா, ஒரே அண்ணன். நான் தான் அவளுக்கு உயிர். கட்டி கட்டி நான் உனக்கு ஒரு உப கொடுப்பாடி. போதும் போதும் போதும், ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எடுக்கெடுப்புலயே கல்யாணம்னா எப்படி? அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கால. பெருமாளே, இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி பழகினா தானே ஏதாவது நடக்கும். அதுலதான் குழப்பமே இருக்கு. பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன், ரொம்ப மோசமானவரு. ஏதாவது கசமுசான்னா துப்பாக்கி தான். அப்புறம் ரெண்டு பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. அப்ப என்னதாண்டா இதுக்கு வழி? அவகிட்ட கேட்டேன். 2-3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால. அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான். அப்பா, எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும். ஏன்னா இந்த யமகண்ட ராகாலெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே. நீ வேறடா, நல்ல அருமையான முகூர்த்த நேரம். அந்த லெட்டர் குடுறா.
ஏய் முத லெட்டர் கொடுக்குற ரம்பாட்லுக்கு பணத்தை சேர்த்து கொடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய தட்சணையா தூக்கி. அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல. காதலாயனமும் கட்டியாயனம் குட்டியாயனம் புட்டியாயனமா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்டிஷன் எல்லாம் மறக்க கூடாது. தப்பி தவறி வழியில பார்த்தா பேசக்கூடாது. பேங்க் பக்கமே வரக்கூடாது. எல்லாம் இந்த பெருமாள் மூலியமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. மிஸ்டர் பெருமாள், இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எப்படி நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருப்ப? பேசின ஒரே வெட்டா வெட்டிடுவேன். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, சாட்பாக். இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து சார், அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார். டேய் என் செல்ல குட்டி வந்துடு, துமீல் வந்துடு. பைத்தியக்காரன். ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவும் இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாம, உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கு. போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பையன் கும்பல உரைச்சிட்டு போறத. ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி? அவனுக்கு இங்க ஜோலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மகனாருக்கு தானே, பர்த்டேக்கு தானே. அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நானும் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோகடிக்க கூடாது. சரி, அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன மனோகரே, எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி குடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு. மனோகர, அப்படியே 1/2 டஜன் பேண்ட்
அரை டஜன் சத்து, ஒரு டஜன் பிரெஞ்சு ஜட்டி வாங்கிடு. யாருக்கு? மாவனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த 3 தண்டசோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் விஸ்கி நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாள. ஃபைல கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அத காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே. இப்ப கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன். நம்ம மனோகர் மாதிரி இல்லடா. டேய், என்னடா அதெல்லாம்? என்ன இப்ப பார்த்தா ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்கா? ஆமா ஆமா, ஹிந்தி நடிகர் தலையில சட்டி கமுத்துற மாதிரி இருக்கு. அவ எடுக்க சொன்னதுனால தானே எடுத்தேன். அவ கண்டுக்கவே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிருக்கலாம்ல. இந்த கோலத்துல பார்த்தா அவளுக்கும் சிரிப்பு வந்திருக்கும். எதுக்கு வீணா உன் மனசை வேதனைப்படுத்துவானு வெளில காமிச்சுக்காம இருந்திருக்கலாம். மனோகர், காதலிக்கிறது தப்பு இல்லடா, ஆனா அதுக்காக இந்த மாதிரி கோமாளி தடெல்லாம் பண்ணக்கூடாது. இத பத்தி அவகிட்ட கேட்டுட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். அட இருடா, நீ ஒண்ணு. இவ்வளவு நாளா எல்லா விஷயங்களும் ஸ்மூத்தா ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. வீணா விவகாரம் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. இதுக்கு பேர் ஸ்மூத்தா? அவளை பார்க்காத, பேசாத, நிக்காத, போகாத, மீசை எடு, வெய்யு, இந்த மாதிரி லவ் எங்கேயாவது பாத்திருக்கியா? போக அப்படியெல்லாம் லவ் பண்ணணுங்கிறது தலையெழுத்துறா. விதி கிதின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. அவகிட்டே பேசிக்கிறேன். டேய், என்ன நீ என் வேலைக்கே வேட்டு வச்சுட்டு போல் இருக்க? போவேன், பேசுவேன். நான் விட மாட்டேன். நீ என்னடா விடுறது? நான் அவகிட்ட பேசியே தீருவேன். டேய், நீ பேசுறா, உன்கிட்ட பேச மாட்டாடா. ஏன்? அவ என்ன ஊமையா? அவ ஊமை இல்ல, ஒண்ணு இல்ல. அவளுக்கு உன்னை பிடிக்கல. நீ யாருன்னு அவளுக்கு தெரியாதா? இவ்வளவு நாளா பிடிக்குதுன்னு சொன்னதெல்லாம் இப்ப கூட அவளுக்கு உன்னை பிடிக்குது. ஆனா நீயா போய் பேசுனா உன்னை வெறுத்துருவா. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் இருக்கிறதுனால தான் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப நீயா போய் பேசுறாக்கிறிய. இது வரைக்கும் உங்க காதலுக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவன் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன் மனசுல இருக்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு அவ குரலையாவது கேட்கணும். அவ்வளவுதானே? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி? அத பத்தி உனக்கு எதுக்கு? கூடிய சீக்கிரம் குரலை நீ கேட்கலாம். இது எங்க அப்பா மேல சத்தியம். ஆனா அது வரைக்கும் நீ மீசை இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவளையும் பார்க்க கூடாதுன்னா ஓகே தானே? என்னடா கல்யாணிக்கு ஏதாவது விட்டு வச்சிருக்கியா? இருக்கேன். ஆனா இத நானே அவகிட்ட கொடுக்க போறேன். நான் கொடுக்கறதுனால வானம் ஒண்ணு இடிஞ்சு விழுந்துற போறது இல்ல. என்னடா நீயே கொடுக்க போறேங்கிற? ஏன் உன் காதுல என்ன சோப்பு நேரம் அடிச்சிருக்கா? இத நான் தானே கொடுக்க போறேன். இப்ப பாரு, அவசகுண மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் அவகிட்ட லெட்டர் கொடுக்கறதுல என்னடா குழப்பம்? இவன் லெட்டர் வகையில நேரடியா கொடுக்க போறான்டா. உன் காதலே சில கண்டிஷன்ல தான் இருக்கு, தெரியல? பொல்லாத கண்டிஷன். நான் லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் அவகிட்ட கொடுக்க வேண்டியது, அவ லெட்டர் பெருமாள் கிட்ட கொடுக்க வேண்டியது, பெருமாள் உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது, நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டியது. இதனால லவ் கடைசியில பெருமாள் அவளை தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் என் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும். லெட்டர் வாங்க மாட்டடா. ஏன்டா வாங்க மாட்டேன்? நான் என்ன தீண்டு தகதவனா? இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ப்பா. போங்கடா. என்னடா அவன் போயிட்டான், புடிங்கடா. டேய் மனோ. ஹலோ, இந்தியா பேங்க் பெத்த பெருமாள் ஸ்பீக்கிங். நான் நாராயணன் பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. கேட்கறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடாத. விஷயத்தை சொல்லுங்கடா. நம்ம மனோகர் என்ன ஆள் காலியா? இல்ல, உன்னை காலி பண்றதுக்காக அங்க வந்துகிட்டு இருக்கான். இங்கயா? எப்படியும் அவளை பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை சமாளிச்சு அனுப்பிச்சிடறா. சரிடா, இப்ப நான் என்ன செய்யணும்? எப்படியோ அவங்க 2 பேரும் சந்திக்க கூடாது. உன் திறமையே இதுலதான் இருக்கு. டேய் 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 டேய், மேடம் வந்து இல்ல, இப்போ உங்க அப்பா கர்னல் சுந்தரம் தானே? நான்சென்ஸ். என்ன வளர்ற? கர்னல் சுந்தரத்துக்கு ஹார்ட் அட்டாக்கா? உங்களை உடனே வர சொன்னாங்க. நான் மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு வரேன். நீ உடனே போய் டாக்ஸி கொண்டு வா. எங்க வெளியே என்ன டாக்ஸி நிக்கிறாங்க?
பதில் சொல்லாமே போறானே பரதேசி. டாக்ஸி டாக்ஸி நிறுத்துப்பா, அர்ஜென்ட் ஆஸ்பத்திரி வந்துட்டியா? ஹலோ மனோகர், இல்லப்பா மனோகர், கொஞ்சம் நில்லுப்பா. டாக்ஸி இரு, போயிட்டு நான் வந்துடுறேன். மனோகர், இன்னைக்கு நீ அவளை பார்க்க முடியாது. இன்னைக்கு நீ அவளை பார்க்க, இனிமே உன் உதவி எனக்கு தேவையில்லை. இதே புறமா போச்சு. இன்னைக்கு பார்க்கதான், நாளைக்கு பார்க்கதான், என்னைக்குதான் பார்க்கறது? அம்மா, யார் அது? இது வந்துட்டேன். அப்பா, ஐயோ, அவர் அசா என்ன விட்டு போயிட்டீங்களா? அதுக்கு தாயம் சொல்றது அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடக்கணும்னு. போனவரு போயிட்டாரு, அவரை பத்தி நல்லதா பேசுவோமே. அத பாருங்க. எல்லாரும் மாலையும் கையமா நிக்கிறீங்க. எனக்கு என்ன 60ஆம் கல்யாணமா? ஐயா, பாடி வந்துச்சு. ஐயோ ராதா, வந்துட்டீங்களா? ஐயோ, வாயை திறந்து பேசுங்கய்யா, சொல்லி தொலைங்கய்யா. ஹார்ட் அட்டாக்னு. பார்வதி போயிட்டியா? பார்வதி, பார்வதி, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்களே? பார்வதி, நான் என்ன பண்ணுவேன்? பார்வதி, என்னை விட்டு போயிட்டு போகலையா? சார், சஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், வந்த உடனே லீவா? நான் என்ன பண்ணுவேன் சார்? இந்த ஒத்த சைடு தலை பயங்கரமா வலிக்குது. எனக்கு தலை எல்லா சைட்லயும் வலிக்குது. உன்னால நான் என்ன பண்ண சார்? நீ என்ன பண்ணல? உன்னால இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா? ஒரு நல்ல டீச்சர் அம்மா, வெரி குட் டீச்சர் அம்மா ஸ்கூலை விட்டே போயிட்டாங்க. என்ன எல்லாரும் போயிடுங்க. நானும் பசங்க என்ன பண்றது? கோலி விளையாடுறதா, ஓடி பிடிச்சு விளையாடுறதா? நான் என்ன சார் பண்ண முடியும்? என் காது வழியா வண்டு பூந்து கொடகுடன் குடையிற மாதிரி இருக்கு சார். பெரிய துஷ்யந்த வண்டு வந்து குடையுது. குதிரையில வந்த என்ன சார் பாக்குறீங்க? கண்ணாடியில என் முகத்தை பாக்குற எழுச்சவை மாதிரி தெரியுதான்னு. ஒண்ணு பண்ணு, பிரின்சிபல் போர்டு கீழே இன்னும் அவுட் போட்டிருக்கு, அவுட்டு தள்ளிட்டு நீ போயிடு. அப்ப நான் போலாமா சார்? போய் தொலை. தேங்க்யூ சார். வணக்கம்மா, சௌக்கியமா? அக்கா வரலையா? அக்கா பின்னாடி வராங்க. வரட்டும் வரட்டும். டிக்கெட் குடியா? இல்லையா? டிக்கெட் குடியா? எங்க போனாலும் வந்து உயிரை எடுக்கல. டான்ஸ் பார்க்கணும். நீ டான்ஸ் பார்க்க வரல, டான்ஸ் ஆடுற பொண்ணை தான் பார்க்க வந்திருக்க. ஊட்டத்தை பார்க்க வந்து அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஆடிட்டோரியம் புக் பண்ற அன்னைக்கு வந்து பாரு. போயா, யாருக்கு டிக்கெட் கிடையாது, போகையா? தரமாட்டேன், போக. யாருக்கு டிக்கெட் கிடையாது, போகையா? ஏய், கிட்ட கொடுக்க மாட்டே நீ. Only one ticket, please. Ticket, 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 ticket. போய் தொலை. எனக்கு ஒரு டிக்கெட் கொடு. தரேன். அவருக்கு ஒரு டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட். டிக்கெட் போ. சும்மா கொடுக்கறதுல என்ன உனக்கு மச்சானா? சத்தியமா உன் மச்சான் தான் வச்சியா? போய் ஆள முடியல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.